வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையவனுமான புதன் 2ஆம் இடமான கடகத்தில் மாத ஆரம்பத்திலும் ஆகஸ்ட் 25க்கு பிறகு 3ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். புதன் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். எனவே உங்களது ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் மனதளவில் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இருப்பதால் மனநிலை பாசிட்டிவாகவே இருக்கும். நெடுநாளாக நீங்கள் செய்த திட்டங்கள் நிறைவேறும். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். கல்வியில் அவர்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ நினைத்த இடத்தில் விரும்பிய பாடங்களை எடுத்து படிக்கும் சூழ்நிலை அமையும். 2 குடைய சந்திரன் 2ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே பண வரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். பல வகையிலும் மன மகிழ்ச்சி பெருகும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 குடை சூரியன் மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவுடனும் சஞ்சரிக்கிறார். உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் மாத பிற்பகுதியில் சூரியன் கேதுவுடன் இணைவதால் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஒரு சுமாரான சூழ்நிலையே நிலவும். உடல்நிலையில் கவனம் தேவை. 6 குடைய செவ்வாய் 4ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். 6 குடையவர் 4இல் இருப்பதால் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் டீலிங் செய்யும் போது கவனமாக இருக்கவும். தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்கவும். 5-12 குடைய சுக்கிரன் உங்கள் ராசியில் குருவுடன் இணைந்து நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அவை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையிலேயே உள்ளது. அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். 7-10 குடைய குரு உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவரது பார்வை 5ஆம் இடமான துலாம், 7ஆம் இடமான தனுசு, 9ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. இதுவரை இழுபறியாக இருந்த அனைத்து வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுவதால் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி உறவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 8-9 கூடிய சனி 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். எனவே தொழில் வகையில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி ஓரளவுக்கு நினைத்த வேலையை முடிக்க முடியும். சனி பார்வை 12ஆம் இடமான ரிஷபம், 4ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதை உபயோகமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம்.
வீடு மனை வாகன விஷயங்களிலும் தடை தாமதங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். இந்த நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்து வருவர். 3இல் இருக்கும் சிம்ம கேத்துவால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். முடிவுகள் எடுப்பதில் இதுவா அதுவா என்ற எண்ணம் ஏற்படும். முயற்சியில் சிறிது தடைகள் வரலாம். 6 செவ்வாயும் கன்னியில் இருப்பதாலும் சூரியன் கேத்து இணைவாலும் மாத பிற்பகுதியில் ஹீட் டிசீஸ் வரும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல் நெருப்பு அடுப்பில் வேலை செய்யும் போது கவனமாக இருக்கவும் சூடுபட்டு கொள்ளும் வாய்ப்பும் தென்படுகிறது. 9இல் இருக்கும் கும்ப ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 8, 9. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.